மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சு படுதோல்வி அடைந்த உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா கட்சி பிருஹான் மும்பை முனிசிபல் கார்பரேஷன்ல காங்கிரஸ் கட்சியை கலட்டி விட்டுட்டு தனிச்சு போட்டியிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இதற்கு பின்னாடி பாஜகவுடைய ஒரு முக்கியமான கேமும் அடங்கி இருக்கு. பாஜகவுடைய அந்த கேம் என்ன? பிருஹான் மும்பை முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் ஏன் முக்கியமானது? சிவசேனா காங்கிரஸ் கட்சியை கலட்டி விட நினைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். ஆசியாலேயே ஒரு ரொம்ப ரிச்சான முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னா அது பிருஹான் மும்பை தான். 2023 2024 மட்டும் இங்க 52,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்ல, இங்க கடைசியா 2017 ஆண்டு தான் சிவிக் பாடி எலெக்ஷன் நடத்தப்பட்டிருக்கு. 2022 ஆண்டு மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டியது. ஆனா அப்போ கோவிட்-19 இருந்து இந்தியா மீண்டு வந்த சமயம் அப்படிங்கறனால எலெக்ஷனை நடத்த முடியல. சோ இதனால 1985 ஆண்டுக்கு பின்னாடி முதன்முறையா 2022 ஆண்டு மார்ச் மாதம் பிருஹான் மும்பையுடைய அந்த சிவிக் பாடி கலைக்கப்பட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கையில அந்த கார்பரேஷன் ஒப்படைக்கப்படுது. இதற்கு பின்னாடி அப்போ மாநிலத்தில் ஆட்சியை இருந்த மக்கா விகாஸ் அகாடி கூட்டணி எப்படியும் திரும்பவும் எலெக்ஷனை நடத்திடுவாங்க, சிவிக் பாடி எலெக்ஷன் நடந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அதே ஆண்டு என்னாச்சு அப்படின்னா ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா கட்சியில தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வந்து பாஜகவோட மகாயுதி கூட்டணி பக்கம் ஐக்கியமாயிட்டார். இதனால மக்கா விகாஸ் அகாடியுடைய அந்த கூட்டணி ஆட்சி மாநிலத்தில் கவிழ்ந்தது. அதற்கு பதிலாக புதிதாக பாஜக மற்றும் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா ஒன்றிணைந்த அந்த மகாயுதி கூட்டணி ஆட்சியை பிடிச்சாங்க. சோ இதனால அப்ப திரும்பவும் இந்த பிருஹான் மும்பை முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் நடத்துறது தள்ளி போனது. இதற்கு பின்னாடி 2023 ஆண்டு மறுபடியும் இந்த சிவிக் பாடி எலெக்ஷன் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவச்சு பாஜகவும் 150 இடங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டை நிர்ணயிச்சு தங்களுடைய பிரச்சாரத்தையும் கூட தொடங்கினாங்க. ஆனா அந்த சமயத்திலேயும் இந்த எலெக்ஷன் நடத்தப்படல. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தோம்னா அஜித் பவார். அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைச்சிட்டு தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களோட மகாயுதி கூட்டணி பக்கம் ஐக்கியமானாரு. சோ இதனால அப்போ நடந்த இந்த அரசியல் குழப்பங்கள் எல்லாம் சேர்ந்து பாஜக தலைமையிலான இந்த மகாயுதி கூட்டணிக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜை உருவாக்கிருச்சு. மாநில கட்சிகளான சிவசேனாவையும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் உடைச்சு தனியா உருவாக்குன இந்த கூட்டணி ஆட்சியை பிடிச்சு உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் இமேஜ் பாஜக கூட்டணிக்கு உருவாச்சு. சோ இதனால அப்பவும் இந்த எலெக்ஷனை நடத்தாம தள்ளி போற மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு. இதை உறுதிப்படுத்துற மாதிரி 2024 ஆண்டு மக்களவை தேர்தலில் என்னாச்சு அப்படின்னா மக்கா விகாஸ் அகாடி கூட்டணிக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது. அவங்க அதிகமான தொகுதிகளில் ஜெயிச்சாங்க. அதே சமயம் பாஜக, ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா, அஜித் பவார் தலைமையிலான அந்த மகாயுதி கூட்டணி பார்த்தோம் அப்படின்னா மக்களவை தேர்தலில் ஒரு பெரிய அடி வாங்கினாங்க. ஸோ நெகட்டிவ் இமேஜ் அந்த கூட்டணிக்கு இருக்கு அப்படிங்கிறது அந்த தேர்தலில் உறுதியாச்சு. ஆனா இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2024 கடந்த மாதம் நடந்து முடிஞ்ச அந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி திரும்பவும் அறுதி பெரும்பான்மையை பெற்று ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அதுவும் 230க்கும் அதிகமான தொகுதிகளில் அந்த கூட்டணி வெற்றி பெற்று இருக்கு. ஸோ இதனால பாஜக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு இப்போ ஒரு புது கான்பிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த கான்பிடன்ஸை வச்சுக்கிட்டு பிருஹான் மும்பை முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷனை சீக்கிரமா நடத்திடலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ரவிராஜா கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் நாங்க 150 தொகுதிகளுக்கு 150 இடங்களுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருந்தோம். ஆனா இந்த ஆண்டு அது 175 180 அளவுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா எங்களுக்கான ஆதரவு பெருகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் பிருஹான் மும்பை கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்க போகுது. இதுதான் உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனாவுக்கு மிகப்பெரிய சவாலா மாறி இருக்கு. அது என்ன சவால்? ஏன் மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் இல்லாத அந்த பிரச்சனை உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா கட்சிக்கு மட்டும் வருதுன்னு கேட்கலாம். அதற்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. பால் தாக்கரே முதல் தன்னுடைய சிவசேனா கட்சியை 1966 ஆண்டு தான் உருவாக்குறாரு. அதற்கு பின்னாடி 1968 ஆண்டு தான் பாம்பேங்கிற அந்த மாநகராட்சி உருவாக்கப்பட்டு முதலாக அங்க ஒரு தேர்தல் நடத்தப்படுது. அந்த தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா 140 இடங்கள்ல சிவசேனா கட்சி போட்டியிடுது. இந்த தேர்தல் முடிவுகள்ல சிவசேனா கட்சி ஒரு 42 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி ஒரு 64 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி மேயருக்கான அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு 2 இடங்கள் கம்மியா இருக்காங்க. அப்போ சிவசேனா கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கொடுத்து முதலாக ஆர்.என். குல்கர்னி மேயராக தேர்வு செய்யப்படுறாரு. இதற்கு பின்னாடி 1970 ஆண்டுகள் தொடங்கி கடைசியாக நடந்த 2017 ஆண்டு சிவிக் பாடி எலெக்ஷன் வரைக்குமே பிருஹான் மும்பை முனிசிபல் கார்பரேஷனை கட்டி ஆண்டுட்டு இருக்கிறது சிவசேனா கட்சி தான். இடையில 1990களில் மட்டும் அந்த கட்சியால மேயர் பதவியை ஒரு 2 முறை அடைய முடியாம போச்சே தவிர மற்ற எல்லா தேர்தல்கள்லையுமே சிவசேனாவுடைய கட்சி தான் அங்க ஓங்கி இருந்தது. சோ சட்டப்பேரவை தேர்தலில் யார் உண்மையான சிவசேனா அப்படிங்கறத நிரூபிக்கிறதுல பால் தாக்கரே மகனான உத்தவ் தாக்கரேக்கு ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு. இந்த அடியை அவர் சரி செய்யணும் அப்படின்னா பிருஹான் மும்பை கார்பரேஷன் எலெக்ஷனை அவர் ஜெயிக்க வேண்டியது ரொம்பவே கட்டாயமா இருக்கு. இப்போ லாஸ்டா 2017 ஆண்டு நடந்த பிருஹான் மும்பை முனிசிபல் கார்பரேஷன் சிவிக் பாடி எலெக்ஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பவும் சிவசேனா கட்சி தான் ஜெயிக்குது. ஆனா அந்த வெற்றி ரொம்ப ஈஸியா கிடைச்சிடல. 2014 ஆண்டே பாஜகவும் சிவசேனா
கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னா கூட்டணியா இருந்து மகாயுதி கூட்டணியா இருந்து தான் வந்து தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க. அப்போ அசெம்பிளி எலெக்ஷன், மக்களவை எலெக்ஷன் 2 எலெக்ஷன்லயுமே வந்து இந்த கூட்டணிக்கு தான் வந்து பெரும்பான்மை கிடைக்குது. 2017ஆம் ஆண்டு சிவசேனா கட்சி வந்து ஒன்றுபட்டதா இருந்தது உத்தவ் தாக்கரேவுக்கு கீழ. உத்தவ் தாக்கரே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா என்ன பண்ணாரு அப்படின்னா பாஜகவுடனான அந்த கூட்டணியை பிரிஹான் மும்பை கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல வந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டு தனியா நாங்க போட்டி போட போறோம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அதற்கேற்ற மாதிரி பாஜகவும் சிவசேனா கட்சிகளும் வந்து தனித்தனியா தான் போட்டி போடுறாங்க. இந்த தேர்தல் முடிவுகள் வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா சிவசேனா கட்சிக்கு 84 இடங்களும் பாஜகவுக்கு வந்து ஒரு 82 இடங்களும் வந்து கிடைச்சது. இத்தனைக்கும் சிவசேனா கட்சி அப்ப என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா குஜராத்ல பாஜக ஆட்சிக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருந்த ஹர்திக் பட்டேலை வந்து மகாராஷ்டிராவுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரால வந்து மும்பைல குஜராத்திகளுடைய ஓட்டுகள் அதிகமா இருக்கு, அவங்களுடைய ஓட்டுகள் பாஜகவுக்கு போயிடாம தங்கள் பக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக சிவசேனா கட்சி எடுத்த ஒரு நடவடிக்கை தான் இது. சோ அந்த சமயத்துல கூட பாஜக வந்து ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்து 82 இடங்கள் வரைக்கும் ஜெயிச்சாங்க. சோ யார் வந்து மேயரா ஆக போறாங்க, இப்ப வந்து சிவசேனா கட்சி கையில திரும்பவும் மேயர் போஸ்ட் வருமாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா காங்கிரஸ் கட்சி சிவசேனாவுக்கு ஆதரவு கொடுக்கிறதுக்கு தயாராக இருப்பது போல செய்திகள் வந்து கசிய விடப்படுது. இதை பார்த்து மத்தியில் அமைச்சராக இருந்த நிதின் கட்கரி மகாராஷ்டிரா மாநில பாஜக வந்து எச்சரிக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி வந்து மாநிலத்தில் ஆட்சியை வந்து சீர்குலைக்கிறதுக்கு முயற்சி செய்து அதற்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ உடனே அப்போ மகாராஷ்டிரா பாஜக என்ன பண்றாங்க அப்படின்னா சிவசேனா கட்சிக்கு வந்து மேயர் போஸ்ட் வந்து விட்டு கொடுக்குறாங்க. இப்படிதான் 2017ஆம் ஆண்டும் சிவசேனா கட்சிக்கு வந்து மேயர் போஸ்ட் வந்து கிடைச்சது. ஆனா இப்போ நடக்க போற இந்த பிரிஹான் மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல மறுபடியும் சிவசேனா அதாவது உத்தவ் சிவசேனா ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல பாஜக ரொம்பவே குறியா இருக்காங்க. கடந்த முறை மாதிரி மேயர் போஸ்ட்டை விட்டு கொடுக்க அவங்க தயாராக இல்லை. ஸோ அதனால தான் சிவசேனா கட்சி வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஃபோக்கஸ் கொடுத்து இந்த முறை வந்து எப்படியாச்சும் பிரிஹான் மும்பையை வந்து கைப்பற்றி தாங்கள் தான் உண்மையான பால் தாக்கரே உடைய வாரிசு அப்படிங்கிறத நிரூபிச்சிடணுங்கிறதுல உத்தவ் தாக்கரே ரொம்பவே குறியா இருக்காரு. ஸோ அதை நிரூபிக்கிறதுக்காக தான் காங்கிரஸ் உடைய கூட்டணியை கலட்டி விடுறதுக்கும் கூட அவர் தயாரா இருக்கார். இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலை எடுத்துக்கலாம். இங்க வந்து பிரிஹான் மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கு உட்பட்டு ஒரு 36 சட்டப்பேரவை தொகுதிகள் வந்து இருக்கு. இந்த 36 சட்டப்பேரவை தொகுதிகளில் சிவசேனா கட்சி ஒரு 21 இடங்கள்ல போட்டி போட்டு வெறும் 10 இடங்கள்ல மட்டும் தான் ஜெயிக்குது. காங்கிரஸ் கட்சி 3 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு இடத்துல ஜெயிக்குது. மொத்தமா மகாவிகாச அகாடி கூட்டணி 36 தொகுதிகளில் வெறும் 14 தொகுதிகளில் மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாஜக தலைமையிலான இந்த மகாயுதி கூட்டணி என்ன பண்றாங்கன்னா 22 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. சோ இந்த பிரிஹான் மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷன்ல பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணியுடைய கைகள் தான் மேலோங்கி இருக்கு அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல காங்கிரஸ் உடைய இருப்பு வந்து எந்த அளவுலையும் நமக்கு கை கொடுக்கல அப்படிங்கும்போது எதனால அந்த கட்சியை வந்து திரும்பவும் கூட்டணியில வச்சுக்கணும், அந்த கட்சி இல்லாமலேயே நம்ம பிரிஹான் மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷன் எலெக்ஷனை சந்திக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து சிவசேனா கட்சி வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதுல இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சிவசேனா கட்சி காலம் காலமாக மகாராஷ்டிரா மராத்தியர்களுக்கு அப்படிங்கிற கோஷத்தை முன் வச்சு வளர்ந்த கட்சி. ஆனா கடந்த சில ஆண்டுகளாக மகாராஷ்டிரா தலைநகரான இந்த மும்பையில மராட்டிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மும்பையை விட்டு வெளியில போறதாகவும் நான் மராத்திய மக்கள் வந்து அதிகபட்சமாக மும்பைக்குள்ள வந்து செட்டில் ஆக தொடங்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த மராத்திய மக்களும் கொங்கன் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியேறி நவி மும்பை, தானே, கல்யாண், விரார் அந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ ஒருவேளை அந்த முனிசிபல் கார்பரேஷன்ஸ்க்கெல்லாம் எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அங்கே சிவசேனா ஜெயிக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் மகாராஷ்டிராவுடைய அந்த மும்பையில் திரும்பவும் ஒரு முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் நடத்தப்படும் போது அங்கே சிவசேனாவுக்கான வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா பாஜகவுக்கு தான் மராட்டியர்கள் மற்றும் மராத்திய அல்லாத மக்கள் மத்தியில் அந்த வாக்கு வங்கிக்கு நல்ல ஒரு பலமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஆனால் சிவசேனா கட்சிக்கு மராத்தியர்கள் மத்தியில் மட்டும்தான் வந்து நல்ல ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அந்த வாக்கு வங்கி வந்து இப்போ மும்பையை விட்டே வெளியில போயிட்டு இருக்கனால அந்த கட்சிக்கான வெற்றி வாய்ப்புகள் வந்து சுருங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதையெல்லாம் சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி காங்கிரஸ் உடைய கூட்டணியை கலட்டி விட்டுட்டு எப்படியாச்சும் பிரிஹான் மும்பையை வந்து இந்த முறை கைப்பற்றி தங்களுடைய மேயரை உட்கார வச்சு யாரு உண்மையான பால் தாக்கரே உடைய வாரிசு, யார் உண்மையான சிவசேனா அப்படின்னு நிரூபிக்கணும்னு களத்துல இறங்கி இருக்காங்க.